அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமிங்க. பொதுவாக கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விசேஷ நாட்களில் பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்களில், ஏகாதசி, புத்தாண்டு போன்ற ஒரு புதிய நிலைகளில் பார்க்கும் பொழுது கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கத்தையும் இணைந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காரணத்தினால பார்க்கும் பொழுது 12 ராசிக்குமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே வெவ்வேறு வகையான மாற்றங்கள் இருக்கும். இது எல்லா ராசிக்குமே நன்மையை மட்டுமே வழங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, தீமையை மட்டுமே வழங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ராசிக்கு நன்மையாக இருந்தாலும் சில ராசிக்கு தீமையாக இருக்கும். தற்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமி, மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று உருவாகின்ற அதிரடியான அதிசய கிரக மாற்றம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலை சந்தித்ததுக்கப்புறம், போராட்டங்களை எதிர்கொண்டதற்கு பிறகு தான் அந்த விஷயத்தில் உங்களால் வெற்றி காண முடியும் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த உடனே வெற்றியை உங்களால் அடைய முடியாது. கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்றது சற்று சுமாரான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தைரியம் அதிகரிக்க செய்யும். நிலுவையில் இருக்கக்கூடிய அரசு காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயங்கள் இருக்கிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போவீங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆனாலும் தங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் கலகலப்பு ஏற்படலாம். தங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக ஒரு புறம் இருந்தாலும் போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக தள்ளி போன சுபகாரியங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க பெறலாம். நண்பர்கள் மத்தியில் தங்களுக்கு செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலம் உண்டு. வேலையில் இருந்த பணிச்சுமையும் குறையும். தாயினுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். மாலை நேரத்திற்கு பிறகு மன அமைதி கிடைக்க பெறுவீங்க. தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியில முடியலாம். தந்தையினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீங்க. புதிய முதலீடுகளுக்கு ஒரு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கடின உழைப்பால் மட்டுமே தங்களை உடைய இலக்குகளை அடைய முடியுங்க. அதே நேரம் பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக நல்ல செய்தியும் சேரலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்தோன்னா சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. சக வியாபாரிகள் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான
பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். தந்தையனுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கடன்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறத இந்த நேரத்துல தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது. அதே நேரம் சில நேரங்கள்ல சுப விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய செயல்பாடு வேகமா இருக்குங்க. நிலைமையில இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்கப்படுவீங்க. தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம். வலி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய சமூக பணிகளில் தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஒருவரின் உதவியால் மன நிம்மதி நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் பயணங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை செல்லவும் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய தாய் வழி சொந்தங்களிடமிருந்து அன்பும் பாசமும் அதிகரிக்க செய்யும். தங்கள் பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தை கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆடம்பரங்களுக்காக சிறிது பணம் செலவிட வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய எதிரிகளால சில தடைகள் அப்படி இல்லைன்னா வருத்தங்கள் ஏற்படலாம். தங்களுடைய கடின உழைப்பிற்கும் நற்பலனை பெறுவீங்க. குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். தங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகள்ல நிதானம் முக்கியம். தங்களுடைய உறவுகள்ல தேவையற்ற பதட்டம் இருக்கத்தான் செய்யும். தங்களுடைய பெற்றோரின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கப்பெறுவீங்க. சில நாட்களாக தங்களுக்கு மன வருத்தத்தை தந்த சிக்கல்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. தங்களுடைய வசதிகளை மேம்படுத்தி கொள்வதற்கு செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். தங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால கடினமான பணிகளை கூட முடிக்கிறதுல வெற்றி அடைவீங்க. தங்கள் துணையின் உடல் நலன்ல அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்க. வியாபாரத்துல நிதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு படிப்புல எதிர்பார்த்த வெற்றி பெறுவீங்க. கடின உழைப்பு தேவைப்படுங்க. தொழில் தொடர்பாக சில அமைப்புகள் முடிவெடுக்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய செல்வம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்க செய்யும். ஆன்மீகத்தின் மீது தங்களுக்கு நாட்டம் உருவாகலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. புதிய முதலீடு செய்யவும் நல்ல நாளாகவே இருக்குங்க. இது தங்களுடைய எதிர்காலத்துல பெரிய அளவுல நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே நேரம் நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீர ஆரம்பிச்சிடுங்க. கூட்டு வியாபாரத்துல கணிசமான லாபத்தை அடைவீங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் சேரலாம். புதிய
இடங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஊதியங்கள் உயர ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் தங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. உடல்ல இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால தங்களுடைய தோற்றத்துல பொலிவு உண்டாகலாம். சக ஊழியர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும். கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப் பெறலாம். அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம்.